நெல்லை மாவட்டம் கல்லூர் பகுதியில் ஏற்பட்ட குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், வணக்கம். தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் கையில் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்ன? முழு விவரங்கள். செல்வமி, நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கல்லூர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. இப்பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் குடிநீர் பற்றாக்குறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலத்தடி நீர்மட்டமும் கணிசமாக குறைந்து விட்டதால் கிணறுகள் வறண்டு போயுள்ளதாக அங்குள்ள பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஊராட்சியின் பொது குடிநீர் குழாய்களில் தண்ணீர் தேவையான அளவில் வராமல் பொதுமக்கள் கஷ்டப்பட்டு வருகின்றனர். கால்நடைகளுக்கு கூட போதுமான நீர் கிடைப்பதில்லை என அங்குள்ள கிராம மக்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் புதிய தண்ணீர் தேக்க தொட்டிகள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கும் பொதுமக்கள் நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் அவசரமாக இதை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக அதிகாரிகளின் கவனம் ஈர்க்க பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் முடிவெடுத்திருக்கிறார்கள். மேலும் சில தனியார் தொழிற்சாலை நிறுவனங்கள் அப்பகுதியில் உறை கிணறுகள் அமைத்து அதன் மூலம் தண்ணீர் திருட்டு நடைபெறுவதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் கல்லூர் பகுதியிலிருந்து தாமிரபரணி ஆற்றங்கரை மிக அருகில் இருக்கின்ற நிலையிலும் கூட அப்பகுதி பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் விநியோகம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. மேலும் குடிப்பதற்கு கூட குடிநீர் இல்லாத காரணத்தால் தினமும் ஒரு குடும்பத்திற்கு 150 ரூபாய் வரை செலவு செய்து குடிதண்ணீர் கடைகளில் இருந்து கேன்கள் மூலமாக தண்ணீரை பெற்று குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலை வருகிறதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். விவசாயத்திற்கு முறையான நீர் இல்லாத காரணத்தினாலும் கால்நடைகளுக்கு முறையான நீர் கிடைக்காத காரணத்தினாலும் கல்லூர் மற்றும் மேலக்கல்லூர் பகுதி மக்கள் மிகவும் அவசர வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இதன் காரணத்தினால திருநெல்வேலி முக்குடல் சாலையில இன்று காலை திடீரென நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஆளிக்குடங்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டன. இதனால பகுதியில சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக முறையாக தண்ணீர் தருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் காலி குடங்களுடன் போராடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.